Hi friends, welcome back to Jehovah Shalom cooking. அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உள்ளங்கை தங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்பவே சுவையான ஆரோக்கியமான பாசிப்பருப்பு உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நொடியில் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் வச்சோடனே கரைஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். கார்த்திகை வேற வருது. ஸோ கார்த்திகைக்கு இந்த பாசிப்பருப்பு உருண்டையை செஞ்சு அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். சுவை ரொம்ப அமோகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, ரொம்ப ஆரோக்கியமானது. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாசிப்பருப்பு உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோ. கூட இந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கன்யூஸாக வந்துகிட்டே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாசிப்பருப்பு உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பாசிப்பருப்பு உருண்டையை எனக்காக செஞ்சு காமிச்சிருக்கிறது எங்கள் அம்மா. தேங்க்யூம்மா. இந்த பாசிப்பருப்பு உருண்டை செய்யறதுக்கு 200 கிராம் பாசிப்பருப்பை எடுத்துக்கலாம். கடாயை அடுப்பில் வச்சு இந்த பாசிப்பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மனம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபியில் இந்த வறுக்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். கருகிற மாதிரி வறுத்துட்டாலும் டேஸ்ட் இருக்காது, கசக்கும். லேசாக வறுத்துட்டு விட்டாலும் பச்சை வாடை அடிக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரொம்ப கவனமாக மனம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு, வறுத்தாச்சு நல்லா. இதை ஆற விட்டுறலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போது 200 கிராம் பருப்புக்கு 200 கிராம் சுகர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க இனிப்பை. ஸோ இது ரெண்டையும் ரொம்ப நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இப்போ இந்த மாவை சலிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சலிச்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய அந்த மீதம் இருக்கக்கூடிய அந்த பாசி பருப்பையும் மறுபடி ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அதையும் சலிச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே இதை சலிக்க வேண்டாம். இதை வேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாவை வேறொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தாளிப்பு கரண்டியில நெய் விட்டு நல்லா உருகுற வரைக்கும் மட்டும் சூடாக்கிக்கோங்க. இப்போ நல்லா உருகிடுச்சு. இதுதான் பக்குவம். ஸோ இதை அந்த மாவு மேலே விட்டு விட்டு கிளறி விட்டு அப்படியே உருண்டையா உருட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெய் சூடாக இருந்தால் தான் அந்த உருண்டை பிடிக்க வரும் ஃப்ரெண்ட்ஸ். அருமையான சுவையாக இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. ஸோ சுவையான பாசிப்பருப்பு உருண்டை நொடியில் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், மோக சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த கார்த்திகைக்கு இந்த பாசிப்பருப்பு உருண்டையை ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஜெகோவா ஷாலம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட கோலம் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னா ரங்கோலி பை சசிகலா ஃப்ரெண்ட்ஸ் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த சேனலுக்கு உங்களோட பேராதரவை தாங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.